இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட டிகிரி மார்க் ஷீட் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2 இயர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நோட்டிஃபிகேஷன் நம்பர், போஸ்டுடைய நேம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அதிலே நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ போஸ்ட், எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆன பிறகு விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட் எல்லாமே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்ச்சர் இருக்கும், அதை சால்வ் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தொடர்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பதவியுடைய பெயர், நோட்டிஃபிகேஷன் வெளியான டேட், எக்ஸாம் டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் எடுத்து தான் இருக்கணும். அந்த மாதிரி டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சூஸ் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் அல்லது லோக்கல் டிஸ்க் சிடி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். க்ரீன் கலரில் அந்த மாதிரி வந்த பிறகு நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் சிக்னேச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் எதுவோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். சிக்னேச்சரை செலக்ட் பண்ண பிறகு சேவ் சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரெண்டுமே சேவ் ஆகிடும். அதன் பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், கம்யூனிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட நேம் இனிஷியல் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வந்து பிசியா, எம்பிசியா, எஸ்சியா எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் என்னென்னு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்து உங்களுக்கு எக்ஸாமில் எக்ஸம்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் நோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. எஸ் கொடுத்துங்க. அடுத்ததான் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, நோ கொடுத்துங்க. அடுத்ததாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அரசு பணியிடலாம் என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக, அன்எம்ப்ளாய்டாக எதுவும் அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக உங்களை எப்பேச்சும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நோ கொடுத்துட்டு அடுத்ததாக உங்களை கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நோ கொடுத்துட்டு கிரிமினல் கேஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் நோ கொடுத்துங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுத்துட்டு விஷன் ஸ்டாண்டர்ட் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி
3 ஆப்ஷன் இருக்கும். விஷன் ஸ்டாண்டர்ட் 1, 2, 3ன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நோ கொடுத்துங்க. நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளானு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ டிராஃப்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சிக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சிக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிட டேட்டு, தேர்வு குழுமம் வந்து ஸ்டேட் போர்டு என்டர் பண்ணிங்க. சான்றிதழ் எண் வந்து 10th மார்க் ஷீட்லேயே ரைட் சைட் டாப் கார்னரில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுக்கலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுத்துங்க. அதேமாரி 12th ஸ்டாண்டர்டுக்கு ஹையர் செகண்டரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிங்க. ஏலிம் ஸ்டேட் போர்ட் சர்டிஃபிகேட் நம்பர், தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுத்துட்டு நீங்கள் டிப்ளமோ அதெல்லாம் படிச்சிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி டிகிரியில் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட நாள் படிப்புடைய பேர் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிங்க. முதன்மை பாடத்துடைய பேர், அடுத்ததாக தேர்வு குழுமம் அண்ணா யூனிவர்சிட்டியா எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக சர்டிஃபிகேட் நம்பர், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்தது டிகிரியில் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ டிராஃப்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆமாம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைப் ரைட்டிங் கேட்டிருப்பாங்க. ஆங்கில தட்டச்சு, தமிழ் தட்டச்சு, ஆங்கில சுருக்கெழுத்து, தமிழ் சுருக்கெழுத்து இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் நடைபெறும் கணினி அலுவலகத்தில் சான்றிதழ் தேர்ச்சி பெற்றிருக்கலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் நோ கொடுத்துங்க. ஸ்பெஷல் க்ரைட்டீரியா கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. அதில் நோ தான் வரும். அடுத்ததாக ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபாரஸ்ட் போஸ்ட் மட்டும் எஸ் கொடுத்துங்க. அதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் எஸ் கொடுத்துங்க. அதுலேயே கொடுத்துருப்பாங்க ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுத்துட்டு அதற்கு அடுத்தது சில டிகிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா டு யூ ஹேவ் ஹோல்ட் ஏ டிகிரி இன் காமர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்க டிகிரி ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. இல்லைனா ஜஸ்ட் டிக் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி பெற்றீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பிஎஸ்டிமுக்கு நீங்கள் எலிஜிபிளானு சொல்லி கேட்டிருப்பாங்க. எலிஜிபிள் இருந்தால் எஸ் கொடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜி டிகிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் இல்லைனா நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆம் ஆப்ஷனை கொடுங்க. அதை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தேர்வு மையம் 1 செலக்ட் பண்ணுங்கள். தேர்வு மையம் 2ல் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்ட் 1க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் டிஏ சர்வீஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் 1, 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த தேர்வு மையம் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கான தேர்வு மையம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா மெயின் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ணோம். இது வந்து குரூப் 2 போஸ்ட்டுக்கு வரும். அதையும் செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்கும். இதில் வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட். பொது தமிழ், பொது அறிவு அது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் வந்தால் செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் தமிழே எது போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். எந்த ஆப்ஷனும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் ஃபீஸ் 100 ருபீஸ் பே பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து டிக் பண்ணுங்கள். மொத்தம் 16 பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோன்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஐ அக்ரி டு புர்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐ காட் ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே மிகவும் கவனம் தேவைன்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே ப்ரீவியஸ் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோ ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ கன்ஃபார்ம் த ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு எஸ் அக்ரி டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே மறுபடியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷோ ஆகும். அடுத்ததாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ கன்செஷன் இருந்தால் ஃபீஸ் கன்செஷன் நீங்கள் 3 வாட்டி டிஎன்பிசி எக்ஸாம் ஃப்ரீ அப்ளை பண்ணலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. இல்லைனா 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் எஸ்பிஐயா இல்லை அதர் பேமெண்ட்ஸான்னு சொல்லியிருக்கும். எஸ்பிஐனா எஸ்பிஐ செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப் ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, என்இஎஃப்டி எந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி 100 ருபீஸ் பே பண்ண பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இதுதான் வந்து டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.